காற்றின் குரல். ஹலோ மக்களே, மனதின் பக்கங்களோடு காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. இன்னைக்கு ஒரு டீ ஷாப்ல நடந்த ஒரு சின்ன விஷயம். ஏனோ மனசுக்குள்ள இன்னும் அந்த இன்சிடென்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. மழை வரப்போற மாதிரியான ஒரு வெதர். வானம் ஃபுல்லா கருகருன்னு இருந்துச்சு. மாலை நேர டிராஃபிக், ரோட் சைட் லைட்ஸ், சூடா எழுந்த அந்த டீயோட வாசனை. அந்த ஃபீல்காகத்தான் போல ஒரு சின்ன டீ கடையில நின்ன. கடைக்காரரு ஸ்டவ் மேல நல்லா டீ ஆத்திட்டு இருந்தாரு. ரேடியோல பழைய சாங். சில பேர் ஆஃபீஸ் முடிஞ்சு டீ குடிக்க வந்திருந்தாங்க. நானும் ஒரு டீ சொல்லிட்டு சைட்ல நின்னுக்கிட்டேன். அப்போ ஒரு நடுத்தர வயது ஒரு மனிதர் வந்தாரு. ஃபார்மல் ஷர்ட்டு, தோல்ல லேப்டாப் பேக்கு, முகத்துல ரொம்பவே டயர்ட்னஸ். அவர் டீ வாங்கிட்டு கார்னர் பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்தாரு. ஃபோன் எடுத்தார். யாருக்கோ கால் பண்ணார். முதல் கால் அட்டெண்ட் ஆகல. ரெண்டாவது தடவையும் கால் பண்ணாரு. அதுவும் அட்டெண்ட் ஆகல. மூன்றாவது கால், ஸ்டில் நோ ரெஸ்பான்ஸ். அவரோட டீ கப் கையிலேயே தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சிப் கூட குடிக்கல. சும்மா மொபைல் ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவர் உடனே ஓபன் பண்ணி பார்த்தாரு. அந்த நொடி அவரோட முகத்துல வந்த அந்த ஏமாற்றம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்பவே அது அவரை அமைதியாக்கிடுச்சு. ரொம்ப வலியை கொடுத்துருக்கும் போல. உடனே அவர் போனை லாக் பண்ணிட்டாரு. டீ கப் இன்னும் தொட்டு கூட பார்க்கல. கொஞ்ச நேரம் ஆனதும் அந்த டீ மேல இருந்த அந்த புகை கூட இல்லாம போயிடுச்சு. அது குளிர்ந்து போச்சு. ஆனா அவர் இன்னும் அங்கேயே தான் உட்கார்ந்துருந்தாரு. அந்த சீனை பார்த்த உடனே எனக்கு ஏனோ உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. நம்ம வாழ்க்கையே இப்படி நிறைய ஃபீலிங்ஸ் இப்படித்தான் குளிர்ந்து போகுது. ஒரு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணி, ஒரு கால்காக வெயிட் பண்ணி, ஒருத்தவங்களுடைய அட்டென்ஷனுக்காக வெயிட் பண்ணி, முதல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அப்புறம் அமைதி, அதுக்கப்புறம் மெதுவா மனசே அவ்வளோதான் இது அப்படின்னு அமைதி ஆயிடும். அந்த மனிதரும் யாருக்கோ தான் கால் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவர் உண்மையிலேயே தேடினது நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றவங்க நமக்காக நேரம் ஒதுக்கணுங்கிறது தான். ஒரு என்னாச்சு அப்படிங்கிற அந்த கேட்குற அந்த குரலை தான் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்டடாக இருக்கு. ஆன்லைன், டைப்பிங், ஆக்டிவ் நர்வ், இப்படி நிறைய இதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் மனிதர்கள் எமோஷ்னலாக ரொம்பவே தூரமாயிட்டாங்க. ஒருத்தருக்கு நேரம் கொடுக்கறதையே லக்ஸுரி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பிஸின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வெயிட் பண்ணுற மனசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த டீ கடையில் எல்லாரும் வந்து டீ குடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு கப் மட்டும் அந்த பெஞ்ச் மேலேயே குளிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ஏனோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சில டீ கப்ஸ் தேநீர் மட்டும் இல்லை, யாரோ ஒருத்தரோட காத்திருப்புன்னு கூட சொல்லலாம். யாரோ ஒருத்தரோடைய எக்ஸ்பெக்டேஷன், யாரோ ஒருத்தரோட சொல்லாமலே இருக்கக்கூடிய அந்த தனிமைன்னு கூட சொல்லலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் மெதுவா எழுந்தார். பாதி டீ கூட அவர் குடிக்கல. பணத்தை வச்சுட்டு வெளியே போயிட்டாரு. அந்த கப் மட்டும் இன்னும் அந்த டேபிள் மேலேயே இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டை பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது. சில நேரம் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய சண்டைகள் தான் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணணும்னு இல்லை, கவனிக்காம விடக்கூடிய சின்ன சின்ன அமைதிகளும் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை பிரேக் பண்ணும். ஒரு மிஸ்டு கால், ஒரு டிலே ஆன ரிப்ளை, அப்புறம் பேசலாம், இப்படி சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் மெதுவாக சேர்ந்து ஒரு மனசை அப்படியே ஏமாற்றம் அடைய வைக்குது. வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த டீ கப் தான் மைண்டில் இருந்துச்சு. ஒரு காலத்தில் அது சூடாக இருந்துச்சு. ஆனால் யாரோ ஒருத்தர் நேரம் கொடுக்காததுனால அது குளிர்ந்து போச்சு. சில ஃபீலிங்ஸ் மாதிரி. சரி, இது வரைக்கும் மனிதன் பக்கங்கள் பார்த்தோம். இன்னைக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணுற மனிதர்களை அவ்வளோ ஈஸியாக இக்னோர் பண்ணாதீங்க. சில மனசுகள் ஒரு ரிப்ளைக்காக கூட அந்த நாள் முழுக்க சூடாக காத்திருக்கும். மீண்டும் ஒரு இரவில் இன்னொரு பக்கத்துடன் சந்திப்போம். நன்றி.